சங்கீதம் 4வது அதிகாரத்தை நம்ம தியானிப்போமா? முதலாவது வசனம் ஒரு ஜெபம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்படின்னு தாவீது ராஜா பாடுகிறார். அவர் காடுகளிலும் மேடுகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எழுதப்பட்ட இந்த சங்கீதம். அவர் நெருக்கத்தில் இருக்கிறார், அதனால கர்த்தர் நோக்கி கெஞ்சுகிறார். நீதியின் தேவனே, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா? நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். என்னை விசாலமான இடங்களிலே வைத்தீரே. இன்றைக்கும் என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. 2வது வசனம் மனுபுத்திரருக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை தேடி பொய்யை நாடுவீர்கள்? கர்த்தருடைய மகிமை மகா பெரிய மகிமை, அதுதான் மெய்யான மகிமை. கர்த்தருடைய மகிமை உன்னதமான மகிமை. அதை விட்டுட்டு மனுபுத்திரர்கள் வீணானதை தேடுறாங்க, பொய்ய நாடுறாங்க. அவங்களுடைய விருப்பம் எல்லாம் வீணானதா இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை ஒரு கமாண்டா அவர் சொல்றாரு. 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் பக்தியா இருக்கணும், பக்தி விருத்திக்குண்டான காரியம் என்னிலே இருக்கணும், பக்தி விருத்திக்குண்டான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரணும், நான் ஆண்டவரிடத்துல பயபக்தியோட இருக்கணும், அவரை நெருங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க தான் கர்த்தரால தெரிந்து கொண்டப்பட்ட ஜனம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார், உடனே பதில் கொடுக்கிறார். 4வது வசனம் கோபத்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் மனுஷீகத்துல இருக்கிறதுனால, மனிதர்களா இருக்கிறதுனால கோபம் நமக்கு அதிகமா வருது. ஆனா அந்த கோபம் நெடுநாள் நீடிக்க கூடாது அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கோபம் பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபம் வரும், ஆனா அந்த நேரத்துல அது பாவமாய் மாறிடக்கூடாது. நம்ம கோபப்பட்டு கோபத்துல பேசுற காரியங்கள், கோபத்துல செய்யற விஷயங்கள், கோபத்துல நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் பாவமாய் மாறிடக்கூடாது. கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அந்த நாள் முடியும் போதே அந்த கோபத்தை நம்ம தணித்து விட வேண்டும், ஒப்புரவாகி விட வேண்டும், தேவனிடத்துல அறிக்கையிட வேண்டும். அந்த கோபத்தை கர்த்தரே நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுவார். அவர் அந்த அமைதியையும் சாந்தத்தையும் நமக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். 5வது வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். நீதியின் பலிகள் அப்படின்னு பார்த்தா ஸ்தோத்திர பலிகள், நீதியாய் நடக்கிற காரியங்கள். நம்ம தினந்தோறும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்கிறார், அவர் நமக்கு கிருபைகளை தருகிறார், அவர் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கிறார், அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். நம்ம எப்படி உண்மையா இருக்கணும்னா அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற நீதியா எண்ணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் மேலதான் நம்பிக்கையா இருக்கணும். இந்த உலக காரியங்களை, உலகத்துல என்ன நடந்தாலும் உங்க நம்பிக்கைய முழுக்க முழுக்க கர்த்தர் மேலதான் வைக்கணும். கர்த்தர் தான் நம்பிக்கை, கர்த்தர் தான் எல்லாம். உங்க நம்பிக்கைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது கர்த்தர் அருமையாக நடத்திட்டு போறத நம்ம பார்க்க முடியும். 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு ஒரு ஜெபமாய் ஜெபிக்கிறாரு. அதாவது எங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் யாரு? நம்ம இவ்வளோ பாடுகளுக்குள்ள போறோமே, இவ்வளோ கஷ்டங்களுக்குள்ள போறோமே, இந்த உலகத்துல எவ்வளோ பாடுகள், இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளையும் தாண்டுவதுங்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், துன்பங்கள்,
துயரங்கள், கண்ணீரின் பாதை, கடன் போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார்? யார் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பா? நன்மையின் நாட்களை நாங்க எப்ப பார்க்க போறோம்? நன்மையின் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மை எங்களுக்கு எப்ப வந்து சேரும் அப்படின்னு கர்த்தரை நோக்கி ஒருவேளை இருதயத்தின் ஆழத்துல ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய முகத்தின் ஒளி உங்க மேல பிரகாசித்தாலே போதும், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் நன்மையானவைகளை தான் தருவார், தீமையானவைகளை அல்ல, நன்மையானவைகளை தான் தருவார். தேவன் நன்மையானதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாகவே உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம்முடைய இருள் எல்லாம் மாறி போய்விடும், பிரச்சனைகள் எல்லாம் லகுவாகி விடும். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாச அறிக்கை. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்றாரு. அவர் இருக்கிற இடம் ஒரு வனாந்தரம், ஆனா அவருடைய இருதயம் பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமாய் களி கூறுகிறதுன்னு. சில பேருக்கு தானியமும் திராட்சை ரசமும் கிடைச்சாலே போதும், அதாவது பணம், பேரு, புகழ் கிடைச்சாலே போதும், அவங்க நிம்மதியா திருப்தியா இருப்பாங்க. ஆனா இங்க தாவீது ராஜாவுக்கு கையில ஒண்ணுமே இல்ல, அவர் காட்டுலயும் மேட்லயும் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்க தானியமும் திராட்சை ரசமும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அதை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்க எனக்கு தந்திருக்கீங்க என் இருதயத்துல ஆண்டவரேன்னு சொல்லி அவரை துதிக்கிறாரு. 8வது வசனத்தை பாருங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் காடு, அவர் இருக்கிற இடம் வனாந்தரம். ஆனா அவர் சொல்றாரு சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அவர் இருக்கிற சூழ்நிலை சமாதானமற்ற சூழ்நிலை, துரத்தி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, எதிரிக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்க சூழ்நிலையில ஒரு மனுஷனால எப்படி அப்படி சொல்ல முடியும்னா, தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் தன் இருதயத்திலே அவர் பெற்றுக்கொண்டபடியினால தான் அவரால் அப்படி சொல்ல முடியுது. அவர் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன்னு சொல்றாரு. தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சௌக்கியத்தை நமக்கு தேடி தருகிற தேவன் அவர். நம்ம சௌக்கியமா சுகமா இருக்கணுங்கிறத அவர் விரும்புறாரு. முதல்ல அவர் நம்ம ஆத்துமா சௌக்கியமா இருக்கணும், ஆத்துமா சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம ஆத்துமா சந்தோஷமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சந்தோஷம் ஆயிடும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளை பாதர் பண்ணாது, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மாற்றி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு தாவீது ராஜாவை போல ஒருவேளை ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சொல்லுகிற இந்த கடைசி 2 வசனம் விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. அந்த விசுவாச அறிக்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் சொல்லிட்டே இருங்க. நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே, என் இருதயத்துல பெரிய மிகுந்த சமாதானம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன நடந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல, தேவரீர் நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாச அறிக்கையை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா நீங்க சொல்றபடியே உங்க சூழ்நிலை சுகமாகவும் சமாதானமாகவும் நிச்சயம் மாறும் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.